வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் முறையே எக்ஸ் மைனஸ் 30 டிகிரி கமா எக்ஸ் மைனஸ் 45 டிகிரி கமா எக்ஸ் ப்ளஸ் 15 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கோணம் எப்படி இருக்குது, எக்ஸிலிருந்து 30 டிகிரியை கழிச்சா கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கோணம் வந்து எக்ஸிலிருந்து 45 டிகிரியை கழிச்சா கிடைக்கும். அதே மாதிரி மூன்றாவது கோணம் வந்து எக்ஸ் கூட 15 டிகிரியை ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அந்த எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய 3 கோணங்களை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 180 டிகிரி. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ அதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 3 கோணங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 180 டிகிரி. ஸோ இதை வச்சு தான் இதை சால்வ் பண்ணி எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் வந்து எத்தனை தடவை இருக்குது, 1 2 3. ஸோ அப்போ 3xன்னு எழுதிக்கிடலாமா? அதுக்கப்புறம் இங்கேயும் மைனஸ் சைன் தான் இருக்குது, இங்கேயும் மைனஸ் சைன் தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கிடலாம். ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய 15 இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ 3x. இப்போ 75லேருந்து 15 கழிச்சா என்ன வரும், 60. பெரிய நம்பர் எது, 75 தானே. ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கிடலாம். இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 180. இங்கே மைனஸ் 60 அங்கே போனால் ப்ளஸ் 60 ஆயிரும். ஸோ அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 240. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு இது அடிக்கலாமா? ஸோ அப்போ 80 டிகிரி. இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு, 80 டிகிரி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.